ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நேற்று இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நேற்று 8 மணி இருக்கும் காலையில். அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னா, வீடியோ போடாதா புண்டை, பீ புண்டை மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, நானும் உடனே ரிப்ளை பண்ணேன், நான் வீடியோ போட வேண்டாம் புண்டை, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் போட்டு அடுத்தது ஈவினிங் போல் தான் நான் அந்த அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டேன் உடனே. சரி, பிறகு சும்மா ஏதோ மெசேஜ் மாதிரி காட்டிச்சு. என்னன்னு பார்த்தா, தேவையில்லாத நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அந்த கிளிப்பு ஆட் பண்ணல, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அவங்க பேர் இது பற்றி அது சொல்ல வேண்டாம், சொன்னாலும் தெரிஞ்சிடும் வீட்டில். வேறு நிறைய இது கெட்ட வார்த்தை போட்டு இது பேசியிருக்காங்க. அவன் ஒரு ஆம்பளையாக இருந்தால் டேரெக்டாக ஃபோன்லேயோ இல்லாட்டா இது எனக்கோ இது பண்ணியிருக்கலாம். அவன் வேற ஒரு அக்கௌண்ட்டில் இது பண்ணி அங்கே அதுலேருந்து கெட்ட வார்த்தையாக ஏசி போடுறான். அவன் ஒரு ஆம்பளையாக இருந்தான்னா டேரெக்டாக எனக்கே மெசேஜ் பண்ணு இல்லாட்டா கால் பண்ணுறா. அதை விட்டுட்டு வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. வேற ரொம்ப கிட்ட வார்த்தையாக போட்டிருந்தான். அதனால் நான் வீடியோ டெய்லி போட தான் செய்வேன், முடிஞ்ச என்னன்னாலும் பார்த்துக்கிட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டு, என்ன மெசேஜ் வேணாலும் பண்ணட்டு, எனக்கு பிரச்சனையே இல்லை. அது சொல்ல முடியல, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கான். ஆனால் அவன் ஒரு ஆம்பளையாக இருந்தால் டேரெக்டாக எனக்கு இது பண்ண, அதை விட்டுட்டு வேற ஒரு அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணி இது பண்ணி போடாத, சரியா? எதுனாலும் எனக்கு டேரெக்டாக பண்ண பார்த்துக்கணும். நான் டெய்லியும் வீடியோ போடுவேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இது சரி சொல்லலான்னு தான் வந்தேன், வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.